சீமானை அசிங்கப்படுத்த நினைத்த அரைவேக்காட்டுத்தனமான பாரிசாலனுக்கு பதிலடி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கும். பாரிசாலன் அப்படிங்கிறவர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க. அவர் எந்த அளவிற்கு தமிழ் தேசியத்திற்காக இறங்கி தமிழ் மக்களுக்காக போராடி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு யூடியூபர், ஒரு 10க்கு 10 அறையில் பேசக்கூடியவர். அதிகபட்சமாக ஒரே ஒரு முறை ஒரு கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கார். அதுவும் மண்டபத்தில் வச்சுருந்த அனுப்புன அந்த கைது தான். அதாவது எஃப்ஐஆர் பதிவதோ அந்த மாதிரியெல்லாம் அந்த அளவுக்குலாம் போகல. அது அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதும் தெரிந்து அதற்கேற்ப அவர் காய் நகர்த்தக்கூடிய நபர் தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அதை பற்றிலாம் நம்ம பேச விரும்பல. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து பொதுவெளியில் மிகப்பெரிய அளவுக்கு பரப்புவதும் கிடையாது. அதே நேரத்தில் எது அடையாளப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்போம். அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்ற வகையில் அவருக்கான ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இல்லை அவர்களுக்கான நல் நிகழ்வுகளோ ஏதாவது இருந்தால் அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக கூட கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் பின்வாங்குவது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை ரொம்ப தவறாகவும், இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசிய களத்தில் யாருமே இல்லை, அவங்க பேசுகிறது தமிழ் தேசியமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டாரு. அதையும் கடந்து அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்களை ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட பேசியிருக்காருங்க. இந்த ஊடகங்கள் எப்படி வேலைகளை பார்க்குமோ அது போல் ஒரு 2 கருத்தை எடுத்துகிட்டு அதை ஃபேக்ட் செக் பண்ணுறன்ற பேரில் ஏதாவது பண்ணி அதை வைத்து கேலி கிண்டல் பண்ணியிருக்காரு பாரிசாலன். திராவிடர்கள் செய்யக்கூடிய இந்த வேலையை இவர் செய்கிறாருன்னா இவரது மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. ஒரு அறவேக்காட்டுத்தனமான ஒரு கேள்வி. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் விஜய், ஜோசப் விஜய், முகமது விஜய் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தமிழ் தேசியம் இவற்றுள் வேறுபாடோ பாகுபாடோ பார்க்காது. நாங்கள் மட்டும் பார்க்குறோன்னாங்க சொன்னோம். அவருக்கு அது புரியவே இல்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும் என்ன வேறுபாடு பார்க்குதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஏன் திடீர்னு வந்தது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறதையே சரியாக உள்வாங்காமல் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசணும், அவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறத நேரடியாக குறிப்பிடுறது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் உடனே பார்த்திங்கன்னா, பெரம்பூரில் கிறிஸ்துவர் வேட்பாளராக நிற்பது மதவாதம் என்று சொல்பவர்களுக்கு அங்கே ஒரு கிறிஸ்துவரைத்தான் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள், என்னதாண்டா உங்களுக்கு ஆட்சி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுடையும் நாம் தமிழர் கட்சியுடையும் நேரடியாக ஒரு கேள்வி எழுப்பும் விதமாக இதை முன்வைக்கிறார். நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரி விஜய் அவர்களை அணுகுகிறது, அவர்களது அரசியலை பார்க்கிறது அப்படிங்கிறதுக்குத்தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இங்கே நாம் தமிழர் கட்சியை ஒரு மதவாத கட்சி போல் காமிப்பதற்காகவும், நாம் தமிழர் கட்சியை அவர்கள் வேலையை இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருட்டடிப்பு செய்வது, மக்கள் முன்னாடி இவர்களை திசை திருப்பி அம்பலப்படுத்துகிறேன் பேரில் ஏதாவது இழிவாக செய்யக்கூடிய இந்த வேலையை செய்கிறது, ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்ற ஒரு பேரில் செய்கிறது மிகவும் இழிவானது பாரி. அதை விரைவில் திரித்து கொள்ள பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒன்றுமில்லை, ஏற்கனவே உங்களை எதுவும் கண்டுக்கிறது இல்லை, இனியும் கண்டுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் உங்களது ஒரு ட்வீட் அப்படிங்கிறது, உங்களுடைய செய்தி அப்படிங்கிறது பல பேருக்கு எந்த மாதிரி கொண்டு சேர்க்கப்படுதுன்னு இருக்குல்ல, அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பேசி பதிவு பண்ணுறோம்.